காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 1000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வராங்க. இதில் இதுக்கு முன்னாடி உள்நோயாளிகள்லாம் பல நோயால் பாதிக்கப்பட்டவங்க அனுமதிச்சு வச்சுருக்காங்க. இந்த நிலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக வயிற்றுப்போக்கு வாந்தியால் ஏற்படக்கூடிய நோயாளிகள் உள்ள அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பொது வார்டிலே இதுக்கு முன்னாடி பலவிதமான நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளோடவே சேர்த்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த தொற்று பருவன்ற ஒரு அச்சம் ஏற்படுது. இந்த வயிற்றுப்போக்கு இந்த வாந்தி ஏற்படக்கூடிய நோயாளிகள் போதுமான படுக்க வசதி இல்லாதனால கீழே தரையில் படுத்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்குது. இந்த நோயாளிகள் தரையில் படுத்து எழுந்து அது ஒரு தடவை வாந்தியோ இல்லை அந்த வயிற்றுப்போக்கோ ஏற்பட்டால் மிகவும் சோர்வடைகிறாங்க. திருப்பி எழுந்தபடி போனாங்கன்னா இவங்க என்ன ஆகுதுன்னா ரொம்ப டயர்டாகி ரொம்ப சிரமத்துக்குள் உள்ளாகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, பல பேர் இந்த ஏழை மக்கள் இந்த அன்றாட காட்சிகள் தனியார் மருத்துவமனையை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலையம் ஏற்படுது. இங்கே பல வார்டுகள் பூட்டியே இருக்குது. ஓராண்டு காலமாக சில வார்டுகள்லாம் பூட்டியே இருக்குது. அதெல்லாம் திறந்து இங்கே படுக்க வசதியை அதிகமாக ஏற்படுத்தினா இந்த வயிற்றுப்போக்கு இந்த வாந்தி ஏற்படக்கூடிய நோயாளிகளை சிறப்பு சிகிச்சை அளிக்கலாம். ஆனால் இது சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த வையாவூரில் 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி நோயில் வயிற்றுப்போக்கு வாந்தி நோயில் பாதிக்கப்பட்டதுனால அதில் 2 மூதாட்டியர் வயசானவங்க இறந்துட்டாங்கன்றது சொல்கிறாங்க. இப்போ இங்கே கூட ஏதோ ஒரு மூதாட்டியர் யாரோ இறந்துதான் ஒரு தகவல் கேள்விப்படுறோம். அதனால என்னன்னா இந்த வயிற்றுப்போக்கு வாந்தி சம்மந்தப்பட்டவங்க மட்டும் ஒரு சிறப்பு ட்ரீட்மெண்ட்டாக கவனம் கொண்டு ஏன் இவ்வளோ பேர் திடீர்னு இதனால வராங்க. அதனால் சிறப்பு கவனம் செலுத்தி இவங்களுக்கு சரியான முறையில் ஒரு சிறப்பு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை நான் கேட்டுக்கிறேன். பெட்டு இல்லை. எவ்வளோ நேரம் எப்போ அட்மிட் ஆனீங்க? எப்போ இருந்து வருகிறீங்க? இங்கே ஒரே பெட்டில் 2 பேர் இருக்கிறீங்க. ட்ரிப்ஸு கூட ஏற்றாம தான் இருக்கிறீங்களா? ஏற்றணுமா? 2 பேர் பெட்டில் இருந்தாலும் ஏற்ற முடியலன்றாங்களா? என்ன சொல்லுங்க? நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் வேதி அவங்க வீட்டை பற்றி வந்தார் சார். பார்த்தா ரொம்ப வாந்தி வேதி அதிலே கரண்டு வந்தார். ஏந்து கழுவி க்ளீன் பண்ணி 108 வர வச்சு அதில் எடுத்து நான் காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கெலாம் சேர்த்துட்டோம். ஒரே ஒரு நாள் தான் சார், நேற்று தான் சார் ஆச்சு. நல்லா இருந்தார் சார், நல்லா நடந்து போயிட்டு வேலைக்கெலாம் போய் வந்தார். போயிட்டு வீட்டை படுத்துக்கிறார். 3 மணிக்கு மேலே தான் சார் வேதி ஆகிடுது. வாந்தி வேதி பச்சை தண்ணி மாரி மொத்தம் போச்சு. இங்கே எடுத்துன்னு விட்டால் மொத்தம் நீரும் போயிடுச்சு. கண்டிஷனே இல்லைன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கிறாரு, நார்மலாக இருக்கிறாருன்னா குளுக்கோஸ்லாம் போட்டாங்கலாம் நல்லா ஏறிச்சு. நல்லா பேசினார் சார். 5 மணிக்கா எங்கள் தங்கச்சி வந்த பேர் அவளோட பேசினே அப்படியே மூச்சு இசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அவன் மேலேயே மூச்சு இசித்து அப்படியே விட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.